ஊர்ல தங்கறதோட சரி, ஒரு பருக்க கூட இவ்வளவு சாப்பிட்டு போயிடுறது இல்லை. ஏன்னா அல்லாவுக்கு ஆற்றுகிற பணியில அதை காசுக்கு வித்துறக்கூடாதுங்கிற ஒரு இது உள்ள வேணாம். உங்க ஊர்ல நான் யாராவது சோறாய் கொடுத்தவங்க இருக்கீங்களா? நோ படி இஸ் தேர். கேளு, சாப்பிட்டேன். நான் வேதத்தை விற்கிறவன் எப்படி கெட்டானோ அப்படி கெட தயாரா இல்ல. என்னுடைய பங்கு அதில் என்ன, அதுல நான் பட்ட கஷ்டம் என்ன, பட போற கஷ்டங்கள் என்ன, அதை பார்ப்பேன். அதுல கஷ்டம் நான் எடுத்துக்குவேன். பலன் இருந்தா அது எனக்கு வேண்டாம். காரணம் இந்த துனியால நான் வாழ வரல, மாளவே வரல. சரி, நம்ம அதுல தலையோட கதைக்கு போயிடும். ரமலான் மாதம் 20ஆம் தேதி ஹஜ்ரத் அலியை வெட்டிய சொல்லி ஒரு பொம்பளை ஆள் அனுப்பிச்சிடறான். ஏன்னா அவங்க அண்ணனை ஒரு வாரில் அடிச்சிடறாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், ஹஜ்ரத் அலியோட தலையும் 20,000 தீனாரும் கொண்டு தான் திருமணம் பண்ணுவேங்கிறான். அப்துல் ரஹ்மான் மொய்துன்னு ஒருத்தன் போறான். புறப்பட்டு போய் ஹஜ்ரத் அலிக்காக வெயிட் பண்றான். கூஃபா நகர்ல தலைநகரா வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போனவொன்னு அவன் என்ன பண்றான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அன்னைக்கு என்ன பண்றான், 661ஆம் ஆண்டு கிபி அவன் அங்க போய் 20ஆம் தேதி ரம்ஜான் மாசம் 19வது நோன்பு படுத்திருக்கிறான் பள்ளியாத்துல. இவர் பஜ்ர் தொழுகை வைக்க வர்றார். அப்ப அவன் குப்புற படுத்திருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, டேய் அப்துல் ரஹ்மான், உன்னோட கடமை ஆற்றா எந்திராங்கிற. ஏன் குப்புற படுப்பது சைத்தானோட வேலை, வலது பக்கம் படுப்பது வலிமார்கள், இடது பக்கம் படுப்பது ஹக்கீம்கள், மல்லாக்கப்படுப்பது நபிமார்களோட வேலை. மல்லாக்கப்படுப்பது நபிமார்களோட வேலை. அதனால நீ குப்புறப்படுத்திருக்க, இப்படி நல்லா எழுந்திரிச்சு உட்காரு, உன் கடமையாற்றுங்கிற. முதல் ரக்காத் கொள்கிறார், 2வது ரக்காத் துணியத்துல கழுத்துல போட்டுறான். உடனே அவர் பின்னாடி நின்று அவங்க மகனார் அசனார், ஐயோ அத்தா அடிச்சு விழுந்துட்டியான்னு சொல்லல. ஏசுனார் சிறுவில் அடிப்பா சொன்னார், ஏழி ஏழி லாமா சபக் தண்ணினார். அதுக்கு என்னடா அர்த்தம்னா, ஓகாட் ஓகாட் ஒய்யோ சௌத்தை கண்ணி, அடக்கடவுளே அடக்கடவுளே ஏன் என்னை கைவிட்டார். என்ன நபியா? என்ன பொய் பேசுறா? சரி, எப்படியோ தொலைறானுங்க. என்ன அவனா பிச்சாட்டக்காரன் பொய்யக்காரன் சொல்லிவிட்டோம். அதுக்கு பில் இருந்தா எவன் வேணா கூட்டிட்டு வா, அட்ரஸ் இருக்குது உங்களுக்கு. நான் ஒளிய முடியாத மனுஷன், என்கிட்ட ஒளிவும் இல்லாத மனுஷன். மோதி பார்ப்போம். சரி, எனக்கு ஏன் இவன் நினைப்பே வருது. சரி, எப்படியோ வருது. என்னால இந்த கிறிஸ்துவ பயிர்களை ஜீரணம் பண்ண முடியலட்டா. அல்லாவே முக்கால்வாசி இந்த பயிர்களால குரானே நம்ம அவ்வளவு பெருசாயிடுச்சு. வேதத்தோடைய மக்களேன்னு பார்த்தா ஓல்டு டெஸ்ட்மென்ட் இருக்குல்ல, தௌராத் வேதத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உன்னை போல் ஒருவனை உன் சகோதர கூட்டத்திலிருந்து எழுப்ப போகிறேன், அந்த தேற்றவாளன் நீதியைத்தான் போதிப்பார் சொல்றார் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அதை இந்த பாதிரி பயக புடிச்சுக்கிட்டு என்ன சொல்றான், எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அது, ஏசுநாதர் தான், உங்க முகமது நபி இல்லன்னு. ஏன்டான்னு நான் கேட்டோன்னா அவன் சொல்றான், எங்க ஈசா நபி இருக்காருல ஏசுநாதர், அவரும் யூதர், மூசாவும் யூதர். மோசஸ் இஸ் a Jew, Jesus is a Jewங்கறான். அதனால் உன்னை போல் ஒருவர்ங்கிறது அதுலதான் வருது. முகமது நபி இஸ் an Arabian. உன் கூட்டத்திலிருந்து சொல்லவில்லை, உன் சகோதர கூட்டம். Who is a சகோதரன் for a Jew, Arab? முடியாதுன்னா சரி விட்டு. யூதர்ங்கிற ஒரு காரணத்தை வச்சு சொன்னா, சுலைமான் நபி யூதர் தானே, சுலைமான் நபி யூதர் தானே. எப்படா இயேசுநாதர் கடவுள்னா, அவருக்கு அத்தா இல்லாம பிறந்தாரு, அதனால கடவுள். பாப்பா இல்லாம பிறந்தாராம். ஏன்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மாவும் இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கிற, இஸ் மோர் சூப்பர் கார் தேன் ஹிம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மாவும் இல்ல, அப்படி எப்படி அதை நீ கணக்குல சேர்த்தல? உன்னை போல் யார போல யாருன்னு வாங்கடா உட்காருங்கடா கூப்பிட்டேன். எல்லாம் ஒரு டேபிள்ல உட்காருங்க. இது டிவில எல்லாம் காமிச்சான். எல்லா கிறிஸ்துவனும் போட்டியில் அவனுக்கு ஜெயிச்சுவான்னு பார்ப்பான். நம்ம வயலுக்கு வரவே மாட்டான். நான் ஒத்தையாளத்தான் போவேன். நான் தான் 18 வருஷம் இதுலயே புழங்கிட்டேன். கருமை இதை தூக்கிட்டு சுத்தின நேரம் தலைவாத்து சூறா ஓதிருந்தாலும், ஆனா எனக்கு அது வேற இது வேற விடுங்க. அல்லாஹ் அவங்கள போட்டிக்கு அழைக்க சொல்லி இருக்கிறான். இது மார்க்க யுத்தம், இது வேற. என்ன இதுதான் லக்கும் தீனுக்கும் வழி. எங்க குரான்ல எப்படி சொல்லி இருக்கு, உன் பைபிள் அப்படி சொல்லி அது போயிட, அது போய் இல்லாட்டி உன் வழியில் நீ போ, நான் என் வழியில போன்னு சொல்றதுதான். இது ஒரு வகையான மார்க்க யுத்தம், புரிஞ்சுக்கோங்க. பள்ளியாசல் வர அன்னைக்கு விளக்கமா சொல்றேன். ஆனா எப்படி நிறைய எழுதுது. மூசாவை போல் யாரு? ரைட். மூசா நபி, முகமது நபி, ஈசா நபி வச்சுக்குவோம். முகமது நபிக்கு கல்யாணம் ஆச்சு, மூசா நபிக்கு கல்யாணம் ஆச்சு, ஈசா நபிக்கு கல்யாணம் ஆகலையே. உன்னை போல் உன்னை யார போல யாரு? மூசா நபி பிறப்பு நார்மல் பிறப்பு, சாதாரண பிறப்பு. முகமது நபியின் பிறப்பும் சாதாரண பிறப்பு. இவரும் ஒரு தந்தை தாயுடையவர், ஈசா அவரும் தந்தை தாயை உடையவர்.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தா இல்லையே, யாரை போல யார் இருக்கிறான்? His birth is normal, his birth is normal, Jesus birth is abnormal. அப்ப யாரை போல யாரு? மூசாவை போல் முகமது நபிக்கு தான் பொருத்தாதிகம். அப்புறம் ஈசா நபியின் மரணமும் சாதாரண மரணம், முகமது நபியின் மரணமும் மூசா நபியின் மரணமும் சாதாரண மரணம், ஈசா நபியின் மரணமும் முகமது நபியின் மரணமும் சாதாரண மரணம், ஈசா நபியின் மரணம் அசாதாரண மரணம்னு நீ சொல்ற, நாங்க நம்பல. சரி, இவருக்கும் தௌராத்ங்கிற வேதம் இறங்குச்சு, மூசா நபிக்கும் தௌராத் இறங்குச்சு, முகமது நபிக்கு திருக்குரான் இறங்குச்சு. உன் பைபிள் படி ஈசா நபிக்கு ஒரு வேதமும் இறங்கவில்லை, குரான் தான் இஞ்சில் இறங்குச்சுன்னு சொல்லுது. நீ என்ன சொல்லிட்ட? நான் காணாமல் போன இஸ்ரவேலர்கள் கூட்டத்திற்காகவே வந்தேன், பழைய வேதத்தை புதுப்பிக்கவே வந்தேன் சொல்லிட்டார். ஈசியாசினாதிலே சொல்லி போட்டார். யாரை போல யாரு? சரி, முகமது நபிகளும் ஹிஜ்ரத் செய்தார், மூசா நபியும் ஹிஜ்ரத் செய்தார் பாபிலோனியாவுக்கு, ஈஜிப்ட்ல இருந்து. முகமது நபிகளும் மக்காவின் மதீனாவுக்கு. ஈசா நபி ஹிஜ்ரத்தை செய்யல, அந்த 4 கிலோமீட்டர்லயே கதையை முடிச்சுக்கிட்டார். இப்படி 61 ஒற்றுமை. அதனால் தௌராத் வேதத்தில் உன்னை போல் பின்னால் வரப்போற தேற்றவாளன் என்பது நம்முடைய முகமது நபி தான் குறிக்குமே தவிர ஈசா நபியை குறிக்காதுன்னு சொன்னேன். அத எல்லா பாதிரிகளும் ஒத்துக்கிட்டாங்க. நானு 62 கிறிஸ்துவ பாதிரிகளை இஸ்லாமாக்கி இருக்கிறேன் தோழர்களே, கிறிஸ்துவ பாதிரிகளை வித் வீடியோ டேப் எவிடன்ஸ் ஒத்துக்கிட்டா. நான் தூக்கி போடுற எவிடன்ஸ் nobody can deny the fact. நான் சொல்ற எந்த ஒரு அதிகாரமும் அவர்களுடைய பைபிளில் இருந்து அவர்களையே ஆதாரமாக எடுத்துத்தான் சொல்லுகிறேன். எங்க குரான்ல நீ குற்றத்தை சொன்னா செருப்புல அடிச்சுக்கோ. இது வரைக்கும் ஒருத்தனு கொண்டு வந்ததில்லை, பூரா ஆதாரமும் நான் தான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன, அல்லாஹ் நீ ஒரு முஸ்லீமா படைக்க வச்சதுனால அவனை பார்த்து நான் சிரிக்கிறேன், இல்லன்னா என்ன பார்த்து அவன் சிரிச்சிருப்பான். நீ என்ன ஒரு முஸ்லீமாக படைச்சதே போதும், உனக்கு நான் வாழ்நாள் பூரா உன் மார்க்கத்தை எடுத்து சொல்றேன், அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அழிவும் இந்த அலுமினிய டப்பாவும் தானே. தேங்க்யூ வெரி மச், ஐ ஆம் ஹாப்பி. எதுல குடிச்சாலும் வயிற்றுக்கு தான் போக போகுது. அதனால தங்கத்தட்டுல குடிக்கிறத விட இந்த அலுமினிய டப்பா எனக்கு துனியால கிடைக்கிற பரிசு, ஹாப்பி. அதனால ஆனாலும் டபுளா தான் சொல்லிட்டு போவனே தவிர குறைச்சு சொல்லி போட்டு போக மாட்டேன். ஏன்னா நாளைய இளைஞர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் தொல்லைகளை ஏற்றி செல்கிறேன். வெற்றி அடைகிறேனோ தோல்வி அடைகிறேனோ எனக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது என்னுடைய சொந்த சப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் ஆல் சப்ஜெக்ட் அமங் them. இது வரைக்கும் நான் ஒரு வழக்குல தோற்றதில்லை, ஒரு குற்றத்துல ஜெயில இருக்க அடைஞ்சனவன் அல்ல, ஒருத்தரையும் ஏமாற்றினவன் அல்ல. ஆனா என்னை எதிர்க்கிறவர்கள் பெரிய பெரிய சர்க்கார்கள், ராணுவ தளங்களை கையிலே வைத்திருக்கிறவர்கள். ஆனால் வெல்லவே மாட்டார்கள். அல்லாஹ் says always victorious Quran, glorious Quran. நான் தாங்கி இருப்பது குரான், வெற்றி என் பக்கமே என்கின்ற நிம்மதியோடு தான் என் கஃன் துணி விழுகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை என்னை மாற்றவே முடியாது. நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இல்லை, எனக்கு மரணம் நிச்சயம் தான், சீக்கிரம் தான். இருந்தாலும் நான் வெற்றியாளனாகத்தான் மரணம் அடைவேனே தவிர தோல்வி அடைந்தவனாக, துவண்டு கொண்டவனாக, போப்பாண்டவர் மாதிரி ஒளிந்து கொண்டவனாக, சங்கராச்சாரியார் மாதிரி ஓடி போனவனாக போகவே மாட்டேன். ஓப்பன் கூட்டத்துல குளோரியஸ் லைஃப்ல போல்டா பார்த்துக்கிட்டு அடிச்சுட்டு போறவன் தான்டா பழனி பாபா. He is the Muslim. He followed the religion of Islam. He lived a life of honesty because he was enlightened by his religion called Islam என்று ஒரு காலத்தில் மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மார்க்கத்தை தாங்கி செல்லுகிறேன். சரி, அவங்களே வச்சிடறான். இவங்க 2வது ரக்காத்தை கம்ப்ளீட் பண்ணி தூக்கி மடியில வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க. 3 நாள் இருக்காரு. அவர் கடைசியில் என்ன சொல்றாரு? தன் மகனை பார்த்து, என்ன அவர் ஆற்றிய கடைசி உரை